கொடிய நோய் கிருமிகளையும் நொடியில் அழித்துவிடும் நம்ம ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். ஆர்டர் ஆன்லைன் at askjhansi.com. ஃப்ரீ ஹோம் டெலிவரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆஸ்க் ஜான்சி சுவைனா மஜ்ஹர். மொட்டை மாடியில் ஷெட்டு போட்டு கோழி வளர்க்குறோம் அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, கோழிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோழிக்கான உணவு, கிளீனிங் அதெல்லாம் வந்து எப்படி ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஏன்னா நாங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்கோன்னா, நாங்கள் ஒரு 4 நாள் இல்லை அப்படின்னா கூட கோழிகளுக்கு ஃபுட்டும் வாட்டரும் போகிற மாதிரி தான் செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது பொறுத்த வரைக்கும் கிளீனிங்லேருந்து எல்லாமே மோஸ்ட்லி நானும் என்னோட கணவரும் தான் செய்வோம். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஹெல்ப்பர்ஸ் வச்சு செய்ய மாட்டோம். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சில விஷயங்கள்லாம் எளிமைப்படுத்தி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு சில ரெயினுக்கெலாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த விளாக் போடுறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 ஷெட்டு போட்டோம். இங்கே ஒரு ஷெட்டு, இங்கே ஒரு ஷெட்டு, ரெண்டுமே 10க்கு 10 சைஸு. அதில் வந்து இன்னொரு பார்ட்டிஷனும் பண்ணி மொத்தம் 3 ஷெட் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான உணவுகள் எப்படி பண்ணியிருக்கோம், கோழிங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஷெட்டுக்குள்ளே போனோன்னா அதை 2ஆக பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, ஒன்று வந்து சிறுவட கோழிகள், ஒன்று பெருவட கோழிகள், கிராஸ் ப்ரீடிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது நல்லா வந்து இப்போ வந்து எடுக்கிறது நூன் டைம், நல்ல நூன் டைம் அப்படிங்கிறதுனால கோழிகள்லாம் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து 3 பெட்டைக்கோழியும் ஒரு சேவலும் இருக்குது, எல்லாமே சிறுவடை. அந்த லாஸ்ட்டில் பாருங்கள், ஒன்று வந்து இப்போ தான் அடைக்கு உட்காந்துருக்குது. எல்லாமே இப்போ தான் ஒரு 2 கோழி 3 கோழி முட்டை வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அடை வச்சுருக்கோம். ஸோ கோழிகளுக்கு வந்து தண்ணிக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிப்பிள் சிஸ்டமில் நாங்களே கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் ப்ளம்பிங்லாம் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒன்று செஞ்சு அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்கிறேன். இங்கே வந்து வெளியே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கோம். இந்த ஸ்டாண்டு மேலே ஒரு 50 kg பேரல் வந்து தூக்கி வச்சுருக்கோம். இங்கே வந்து கோழிகளுக்கு தேவையான திங்ஸு, செடிகளுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். மருந்து அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கோம். அதே மாதிரி கீழேயும் வந்து நாங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இந்த பேரலில் வந்து ஒரு அவுட்லெட் கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பால் வால்வு செட் பண்ணி, இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சும்மா பச்சை டியூப் போட்டு அங்கேருந்து தான் பிவிசி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா பச்சை டியூப் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நம்ம வேணும்னா இந்த பேரலை எடுத்து கீழே வச்சு கழுவுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கனால அப்படியே அதை எடுத்து கீழே வச்சு கழுவிட்டு அதை இருக்கிற தண்ணியை வந்து எம்டி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சோண்டு தூரத்துக்கு மட்டும் இப்படி பண்ணிவிட்டு உள்ளே வந்து பிவிசியில் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா கூண்ட்லேயுமே என்னென்னா இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் தொட்டியாட்ட ஒரு சின்னதாக இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, வேறு ஃபுட்டு நம்ம, அதாவது இப்போ கலப்பு தீவனம் நாங்கள் கலந்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி எப்படி கலக்கிறது அப்படின்னு நான் வீடியோவும் போட்டிருக்கேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம போடுறோம் இல்லையா, அசோலா போடுவோம், அப்பப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பறித்து போடுவோம், வீட்டில் மீதியாகிற சாதத்தில் இருந்து வெஜிடபிள் வேஸ்ட் வரைக்கும் எல்லாமே போடுவோம். வாரத்துக்கு ஒரு தடவை ரசம் மீதியாச்சுன்னா அது கீழே இருக்கும்ல கசடு மாதிரி, அதில் வந்து கொஞ்சம் சாதத்தை பரட்டி வைப்போம். அது வந்து கோழிகளுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்காக ஒரு தொட்டி வச்சுருக்கோம். அது இல்லாமல் வந்து ஒரு ஜம்போ ஃபீடர், ஒவ்வொரு கூண்டுலேயும் ஒவ்வொரு ஜம்போ ஃபீடர் வச்சுருக்கிறோம். இந்த கூண்டில் இருக்குது, இது உள்ளே இருக்க உள்கூண்டு, இது வெளிக்கூண்டு, இந்த பக்கம் வந்து இன்னொரு கூண்டு இருக்குது. 3லேயும் என்னென்ன கோழிகள் வச்சுருக்கோம் அப்படின்னு நான் காட்டுறேன். இந்த ஜம்போ ஃபீடர் பார்த்தீங்கன்னா 8 kg கெப்பாசிட்டி. ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து 1 வீக்குக்கு வந்து நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருவோம். அதுக்கெல்லாம் கொத்தி சாப்பிட்டுக்கும் பசிக்கும் போதெல்லாம். அடுத்ததாக உள்கூண்டு பார்க்கலாம். பாருங்க, இங்கேயும் நாங்கள் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ முட்டை வைக்கிறதுக்காக இந்த இடத்துல நாங்கள் இந்த மாதிரி 2 இது வச்சுருக்கோம். இது கோழிகளுக்கு வந்து மழை தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக படுதா மாதிரி கட்டி விட்டு வேணும்னா தூக்கி கட்டிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ பாருங்க, தேவையில்லை அப்படிங்கிறக்காக இந்த படுதாவை நாங்கள் சுருட்டி கட்டியிருக்கிறோம். அதனால இங்கெல்லாம் ஓப்பனாக இருக்குது. மழை பெய்யும் போது இந்த கட்டை எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து விரிச்சு விட்டுட்டோம்னா ஓரளவுக்கு வந்து அது தாக்கு பிடிக்கும். ரொம்ப வந்து மழை பெய்யும் போது அதுங்க வந்து மூங்கில் மேலே ஏறி உட்காந்துக்கும். ஸோ சின்ன கோழிகளாக இருந்தால் தான் ப்ராப்ளம், பெரிய கோழிக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மூங்கில் களியில் ஏறி உட்காந்துக்கிறதுனால ஒரு மூங்கில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கூண்லேயும் ஒவ்வொரு மூங்கில் இந்த மாதிரி நம்ம வந்து குறுக்க கட்டி விட்டுறணும். கோழிகள் எப்போவுமே உயரமாக உட்காந்துருக்கிறது தான் பிரியப்படும். அதனால இந்த மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியும் இங்கே வந்து ஒரு ஃபீடரும் வச்சுருக்கோம். இப்போ அதுங்க வந்து ஏறி உட்காந்து முட்டை வச்சிருச்சுன்னா முட்டையை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிக்குவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து முட்டை வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்கோம்.
ஸோ இது வந்து தண்ணிக்கு வந்து என்ன சிஸ்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னால ஃப்ளோருக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்றேன். ஃப்ளோருக்கு வந்து தவிடு ஃபர்ஸ்ட் பரப்பி வச்சோம். அதுக்கப்புறம் வந்து கோகோபீட் தூள், அதுலயே வேஸ்ட் கிடைக்கும் விலை கம்மியில, அந்த மாதிரி வாங்கி பரப்பி வச்சிருக்கோம். அல்லது மரத்தூள் கூட நம்ம பரப்பி வச்சுக்கலாம். கோகோபீட் தூள் வந்து பரப்பி வைக்கும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, கொஞ்சம் மழை தண்ணி உள்ள வந்தாலுமே அது காயறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அதனால நெக்ஸ்ட் டைம் நாங்க வந்து இதை டிஸ்கார்ட் பண்ணிட்டு மரத்தூள் அல்லது தவிடு தான் வந்து யூஸ் பண்ணலான் இருக்கோம். இப்போ 2 கூண்டுல நாங்க வந்து கோகோபீட் வச்சிருக்கோம். இன்னொரு கூண்டுல வந்து அந்த சைட் காட்டுறேன் பாருங்க, அங்க வந்து நாங்க தவிடு தான் வச்சிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பெருவடை கோழிகள் வச்சிருக்கோம். இதுல வந்து 5 கோழிகளும் ஒரு சேவலும் இருக்கு. அதுல வந்து ஒரு கோழி இப்ப முட்டை வைக்குது, இன்னொரு கோழி வந்து முட்டை வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இன்னும் 2 கோழிங்க அடுத்த மாசம் வைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க வளர்க்க ஆரம்பிச்சே இப்போ வந்து ஒரு 3 months 4 months தான் ஆகுது. அதனால வாங்கும்போது ஒரு 3 monthsல வாங்கினோம். இப்போ வந்து ஒரு 7 months எக் லேயிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. வந்து பாத்தீங்கன்னா இந்த கேனுக்கு தண்ணி விடுறதுக்காக இங்க ஒரு ஹோஸ் பைப்பு பெர்மனண்டா போட்டே வச்சிருக்கோம். அங்க வந்து ஒரு பைப் இருக்கு, அந்த கார்னர்ல வந்து ஒரு பைப் இருக்கு. ஆல்ரெடி நாங்க கூண்டு செட் பண்றதுக்கு முன்னாடி இருந்தது. அதுல வந்து இந்த ஹோஸ் போட்டு எப்பெல்லாம் ஃபில் பண்ணுமோ அப்பெல்லாம் நாங்க வந்து ஃபில் பண்ணிக்குவோம். இந்த கேன் வந்து 50 liters கெப்பாசிட்டி இருந்தா கூட நாங்க ஃபுல்லா 50 liters ஃபில் பண்றது இல்ல. ஏன்னா சம்டைம்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்து உடஞ்சிருச்சுன்னா ஃபுல்லா போயிட்டு இருக்குங்கிறதுனால எப்பவுமே 20 liters தான் ஃபில் பண்ணுவோம். எங்கேயாவது ஒரு 2 days வெளியே போற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பாத்துக்குவோம். மற்றபடி கொஞ்சம் கம்மியா தான் ஃபில் பண்றோம். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய கூண்டு. அது வந்து அதுவும் பெரிய கூண்டு தான். அதை 2ஆ பிரிச்சுட்டோம். இதை பிரிக்காம வச்சிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அசீல் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, கிராஸ் கோழி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு தெரியல கிராஸ் கோழி ஏதோ ஒரு கோழி அப்படின்னு சொல்லி வாங்கி விட்டோம். அந்த கோழிங்க இருக்குது. ஆக்சுவலா நாங்க வந்து ஹாபியா தான் வளர்க்குறோம், வீட்டுக்காக தான் வளர்க்குறோம். எங்களுக்கு வந்து வியாபார நோக்கமோ அதோ எது கிடையாது. வீட்டுக்கான முட்டை தேவை மற்றும் இறைச்சி தேவைக்காக மட்டும்தான் வளர்க்குறோம். அதனால எங்களுக்கு பாருங்க இப்போ திறந்ததுமே முன்னால வருது. வெளியே வந்துருச்சு அப்படின்னா எங்களோட செடிங்களை நாசம் பண்ணிடுது. அதனால நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்றது. கொஞ்சம் ஏமாந்துட்டோம்னா செடிங்க போச்சு. இப்ப பாருங்க இங்கேயும் நாங்க வந்து இதே போல ஒரு ஃபீடரும் தண்ணிக்கு வந்து என்ன செட்டப் வச்சிருக்கோம் அப்படின்னு காட்டுறேன். இப்ப பாருங்க கொரக்குன்னு கேவுது கோழி. அப்படி கேவுச்சுன்னா அது முட்டை விட போகுது அப்படின்னு அர்த்தம். முட்டை விட போகுதுன்னா அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்பதான் அதுக்கு வந்து முட்டை விடுறதுக்கு ஃப்ரீனஸா இருக்கும். இப்போ பாருங்க இங்க வந்து நிப்பிள் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நாங்க தான் பண்ணணும். அந்த நிப்பிள் சிஸ்டம் வந்து இங்க பாருங்க, இது வெறும் நிப்பிள் மட்டும் இந்த இடத்துல இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா கோழிங்க வந்து கொத்தி கொத்தி தண்ணியை குடிச்சுக்கும். அதை வந்து நம்ம விரலால டச் பண்ணோம்னாலே தண்ணி வந்து வெளியே வரும். பாருங்க இப்ப தண்ணி வருதா, தொட்டா தண்ணி வரும். ஸோ கோழிங்க மூக்கால கொத்தும் போது தண்ணி வரும், குடிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு கூண்டுக்கு வந்து ஒன்றும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஹேங்கிங் டைப்பு. இது வந்து எங்களுக்கு லோக்கலில் தான் கிடைச்சிது, ஆன்லைனில் நான் இந்த மாதிரி பார்க்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம கழட்டிக்கிறது. இப்படி திருவுனோம்னா கழண்டு கையோட வந்துடும். இதில் வந்து டஸ்ட்டு வந்து அக்குமுலேட் ஆகுது. ஆக்சுவலாக நாங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் வச்சோம். பட் டஸ்ட் வந்து வருது அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், டெய்லி இதை க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நிப்பிள் ஒன்று தனியாக. சப்போஸ் இது ரொம்ப டஸ்ட் ஆகி நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா கோழிங்க அதில் போய் கொத்தி குடிச்சுக்கிட்டோம், இல்லை இதில் வேணாலும் குடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நிப்பிள் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த நிப்பிள் தெரியுதுங்களா, இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இப்படி வச்சு இதை வந்து இப்படி வந்து ஜஸ்ட் திருப்பினோம்னா நின்றுக்கும் அழகா. நாங்கள் வந்து ஒரு நீளமான பிவிசி கொடுத்து அதுலேருந்து குறுக்க இப்படி வர்ற மாதிரி, இந்த பக்கம் 2 வருதா, அந்த கூண்டில் 2 அந்த கூண்டில் 2 அந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்படி வைக்கும்போது என்னன்னா இது வந்து ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கிற வரைக்கும் தண்ணி வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் தண்ணி நம்பிடுச்சுன்னா வெயிட்டுக்கு கொஞ்சம் கீழே இறங்கும்போது கொத்துறையா அடி வாங்குவேன் கொத்துனா. இப்போ கொஞ்சம் வந்து வெயிட்டுக்கு கீழே இறங்கிச்சு அப்படின்னா தண்ணி வந்து வர்றது ஸ்டாப் ஆயிரும். ஸோ அது வந்து ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் ஒர்க் ஆகுது. அதனால இதை வந்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும். அதனால நாங்கள் வந்து க்ளீன் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்று இப்படியும் ஒன்று வந்து அந்த மாதிரி நிப்பிளாகவும் கொடுத்துட்டோம். இப்போ மேலே வந்து நாங்கள் ஆடு வளர்க்குறதுக்காக விட்டுருக்கோம். ஆடு வளர்த்து நாங்கள் பக்ரீத்தில் வந்து அறுத்துட்டோம். திரும்ப வந்து ஒரு 3 months கழிச்சு வாங்கலான் இருக்கோம். அதனால இப்போ எம்டியாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஆடு வளர்க்கும் போது இந்த கோழிங்கெல்லாம் ரொம்ப குட்டியாக இருந்தது, மேலே கூட ஏற தெரியாது. இப்போ நல்லா அழகாக மேலே ஏறி பழகிச்சுங்க. இதில் வந்து கிராஸ் கோழி இருக்குது, அதே மாதிரி 2 பெருவடை சண்டைக்கோழி ரகத்தில் ஒரு 6 கோழி வாங்கி விட்டோம். அதில் வந்து 4 கோழி இறந்துருச்சு, 2 தான் இருக்குது. கோழிங்க வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு 7-8 கோழிங்க வந்து செத்துச்சு. எதுக்கு சாகுதுன்னே தெரியாத அளவுக்கு செத்துச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஸோ நான் அதை பற்றி கோழிகளோட நோய் மேலாண்மை பற்றி தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன்.
அதை நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம், என்ன காரணம் அப்படிங்கிறது தனியாக போடுறேன். போட்டதுக்கப்புறம் அந்த லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப பெருசாயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழேயும் கூண்டு மாதிரி அதோடைய பாட்டமில் வச்சுருக்கோம், அங்கேயும் கூண்டு மாதிரி வச்சுருக்கோம். அது இல்லாமல் மேலேயும் ஏறி இதுங்க வந்து குறும்பு பண்ணுங்க. பட் நாங்கள் வந்து செல்லமாக பெட் அனிமல் மாதிரி தான் வளர்க்குறோம். இது இன்னும் நாங்கள் வந்து கட் பண்ணி சாப்பிட்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்னால் எக்கு கூட சாப்பிட முடியல. பட் வீட்டில் இருக்கிறவங்கலாம் சாப்பிட்றாங்க மற்றவங்கலாம். ஸோ வளரட்டும், அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதனால் நான் இப்போலாம் என்ன பண்ணுறேன்னா, மோஸ்ட்லி என்னோட கணவர் தான் பார்த்துக்கிறாரு. ஏன்னா எமோஷ்னலாக ரொம்ப அட்டாச் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சாப்பிட்றதுக்கு மனசே வராது. அதனால் மோஸ்ட்லி நான் கோழி கூண்டு சைடு வர்றதே இல்லை. இங்கே வந்தால் கோழி கூண்டு வேலையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அந்த சைடு நாங்கள் மாடி தோட்டம் போட்டிருக்கோமா, செடிங்கெல்லாம் இருக்கா, அந்த வேலைகள்லாம் நான் பார்த்துக்குவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோழி எச்சம் வந்து போடுது இல்லையா, பாருங்கள் இங்கெல்லாம் எச்சம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா கலெக்ட் பண்ணி செடிகளுக்கு போடுறதுக்கு வச்சுருவோம். மீதி வந்து கீழே தவிடு போட்டிருக்கோம், அங்கே வந்து எச்சம்லாம் போடும்போது அது க்ளீன் பண்ணணுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணோன்னா 2 months ஒன்ஸு ஒரு பெரிய ஜல்லடை, நல்ல நீளமாக ஓட்ட போட்ட மாதிரி ஜல்லடை இருக்கும். அது அரிசியெல்லாம் சலிப்பாங்க, அந்த மாதிரி சல்லடையில் எடுத்து இதை சலிச்சு போட்டு ஒரு நாள் வெயில காய்ச்சி திரும்ப போட்டுக்கோம். கோழி எச்சத்தை எடுத்து செடிகளுக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ அதை விட ஒரு ஈஸி மெத்தடை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் விட்டுட்டோம். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மெத்தடில் நமக்கு க்ளீனிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா 1 வருஷத்துக்கு கூட நம்ம க்ளீன் பண்ண தேவை இருக்காது. அதுக்கான மெத்தட் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தாய் கரைசல்னு சொல்லுவாங்க, எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது 1 லிட்டர் வந்து நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து அமேசான்லேயும் கிடைக்கும், லோக்கலில் பயோ ஃபர்டிலைசர் விற்கிற கடையிலையும் கிடைக்கும். ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபா வரும். இது வந்து 2 வருஷம் வாலிடிட்டி இருக்கிறதுனால வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருந்து நம்ம EM2 கரைசல் ப்ரிப்பேர் பண்ணோம். எப்படின்னா 5 லிட்டர் தண்ணிக்கு 1/2 கிலோ நாட்டு சக்கரை போட்டு டிசால்வ் பண்ணிவிட்டு அதில் வந்து இது வந்து 100 மில்லி ஊற்றி மிக்ஸ் பண்ணி 1 வீக் வச்சோம் அப்படின்னா EM2 கரைசல் ரெடி ஆயிரும். அந்த EM2 கரைசலை ஒரு பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கணும். நாங்கள் வந்து அந்த மாதிரி தயார் பண்ணி ஒரு 10 லிட்டர் கேனில் ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ பாருங்கள், இதில் ஊற்றி வச்சுருக்கோம். இதை தான் வந்து நம்ம கோழி கூண்டு க்ளீன் பண்ணுறக்கும் சரி, கோழிக்கு நோய் மேலாண்மைக்கும் சரி யூஸ் பண்ணுறது. இது வந்து அமேசான்லேயும் கிடைக்குது, நான் லிங்க் தரேன். அதில் ரிவ்யூஸ்லாம் இருந்தால் கூட நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இதை யூஸ் பண்ணி கோழி கூண்டை க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கோழிகளோட எச்சமெல்லாம் மக்கி போய் அதுலேருந்து வரக்கூடிய அமோனியாலாம் சப்ரஸ் ஆகி கோழிகளும் ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயத்தில் சீக்கிரமாக வெயிட்டும் கொடுக்கும். இதை வச்சு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். க்ளீன் பண்ணலைன்னா கூட இந்த மாதிரி நம்ம ஓப்பனாக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபுல்லாக ஓப்பனாக நெட்டு போட்டு, அதனால் வாடையெல்லாம் எதுவுமே வராது. இருந்தாலும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கோழிங்க ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு வந்து அது மண்ணோட மக்கி போயிடும். கீழே வந்து நம்ம தவிடு போட்டாலும் சரி, மரத்தூள் போட்டாலும் சரி, அது கூட மக்கி போயிடும். மக்கி போகிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அது ஒரு 1 இயர் யூஸ் பண்ணிவிட்டு அது நல்ல ஒரு மேன்யூராக இருக்கும் மக்குனது. 1 இயர் ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். அதை எடுத்து நீங்கள் செடிகளுக்கு போட்டு செடிகளுடைய க்ரோத்து நல்லா வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே ரெடி பண்ணி இந்த கேனில் வச்சுருக்கேன். இந்த கேனில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருடைய காஸ்ட் உங்களுக்கு ஒரு 10-12 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும். ஃபுல் பாட்டில் வந்து ரேட் அதிகம் தான். ஆனால் வந்து இது தயார் பண்ணதுக்கப்புறம் அதோட ரேட் 1 லிட்டர் அவ்வளோதான் வரும். இந்த 1 லிட்டரை வச்சு நீங்கள் எத்தனை டைம் க்ளீன் பண்ணலாம்னா ஒரு 5 டைம் 6 டைம் க்ளீன் பண்ணலாம். ஸோ ஒரு டைம் க்ளீனிங்க்கு உங்களுக்கு 2 ரூபா தான் செலவாகும். பெரிய செலவுலாம் ஒன்றும் இல்லை. இதை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே வந்து பேட்ரி ஸ்ப்ரேயர் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த பேட்ரி ஸ்ப்ரேயர் வந்து அமேசானில் கிடைக்குது, லிங்க் நான் தரேன். லோக்கல்லையும் கிடைக்குது, நீங்கள் எங்கே வேணுமோ வாங்கிக்கலாம். ஜஸ்ட் நான் சும்மா ஒரு ட்ராலி வீட்டில் இருந்தது, இது வந்து ஒரு 10 லிட்டர்ஸ் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். அங்கே நாங்கள் செடிக்கு வந்து இதை மூவ் பண்ணுறக்காக அங்கேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வரதுனால நான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராலி மேலே தான் பெர்மனெண்ட்டாக வச்சுருவேன். இதை வந்து நம்ம எங்கேனாலும் தள்ளிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கேரி பண்ண வேண்டியதில்லை 10 கிலோ வெயிட். அதனால் இப்போ அந்த மாதிரி நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேனில் இருக்கிறத ஒரு 200 ml எடுத்துட்டேங்க. 10 லிட்டருக்கு 200 ml கணக்கு கோழி கூண்டை க்ளீன் பண்ணுறக்கு. இதை கோழி குடிக்குது பார்த்தீங்களா, தண்ணி டேங்க்கு காமிச்சேன் இல்லையா, அதில் வந்து நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா கோழிங்க வந்து நல்ல டைஜஷன் ஆகி நல்ல வெயிட் வரும். அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனா 10 லிட்டருக்கு 50 ml கணக்கு வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் ரெகுலராக. அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுல நான் கொஞ்சம் மூலிகைகள்லாம் கலந்து வச்சுருக்கேன். அதை பற்றி தான் கோழிகளோட நோய் மேலாண்மை வீடியோவில் நான் போடுறேன். வீடியோ லிங்க் போட்டது கீழே தரேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு ரொம்ப முக்கிய தேவை வந்து சுண்ணாம்பு, கிளிஞ்சல் சுண்ணாம்புமாங்க அல்லது சுண்ணாம்பு பவுடர். இங்கே இதில் இருக்குது பாருங்கள், வச்சுருக்கோம்.
இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தண்ணியில் வந்து கொஞ்சோன்னு ஒரு 10 லிட்டர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி வழியாகவே போயிடும். இதையும் கலந்து அதையும் கூட கலக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட இன்னொன்று என்னென்னா இந்த சுண்ணாம்பை வந்து ஒரு கை அள்ளி கோழி கூண்டில் மூளைக்கு போட்டு வச்சிட்டோன்னா அது டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாகவும் யூஸ் ஆகும். அதே சமயத்தில் கோழிகள் வந்து அதை சாப்பிடும்போது முட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல ஓடெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து கோழிகளுக்கு தேவையான கால்சியம் வந்து கிடைக்குது. ஸோ வந்து அங்கங்கே மூளைக்கு ஒரு 2 ஸ்பூன் நம்ம அப்படியே தூவி விட்டு வச்சிடலாம். பொதுவாக கோழிங்க வந்து மண்ணெல்லாம் சாப்பிடும், ஏன்னா அதில் கால்சியம் கிடைச்சிக்கும். பட் நாம் வந்து இங்கே கூண்டு முறையில் வளர்க்குறதுனால இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள், நான் இதுக்குள்ளே வந்து எடுத்து வச்சுட்டேன் பேட்டரி ஸ்ப்ரேயரை. இதை வந்து கோழி கூண்டில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கோழிங்க மேலேயும் பட்டா நல்லது தான், ரொம்ப வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கோழிங்க மேலேயும் படலாம். கிருமிகளை சாகடிக்கிறதோட வாடை வராமல் செய்யும். அதே மாதிரி இந்த எச்சத்துலேருந்து அமோனியா வர்றதை சப்ரஸ் பண்ணும். ஸோ 15 days ஒன்ஸ் இப்படி செஞ்சால் போதும். நமக்கு வந்து ஒரு 5 minutes ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஈயம் கரைசல் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1 year வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு 10 லிட்டர் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து கோழிங்க வந்து சாப்பிட்ற தண்ணிலையும் சேர்க்கலாம்னு சொன்னோம் இல்லையா, அதனால ஃபுட்டில் பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கோழி கூண்டுக்குள்ளார மட்டும் இல்லைங்க, அது கோழி யூஸ் பண்ணுற ஷெட்டோடைய வாலு வெளியே உள்ள மேலே வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்றணும். ஸோ எல்லா கிருமிகளும் டிஸ்ட்ராய் ஆயிரும் இது மூலமாக. ஸோ இந்த படுதா பார்த்தீங்களா, இது சும்மா பிளாஸ்டிக் ஷீட்டு தாங்க, இங்கே தொங்குது பாருங்கள். மழைக்கு எல்லா பக்கமும் நான் போடலை, ஒரு சைடு மட்டும் போட்டிருக்கேன். அதாவது கோழிங்க வந்து மழை பெய்யும் போது ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும், அவ்வளோதான். அதுங்களாம் போய் ஒதுங்கிக்குங்க. ஆனால் பொதுவாக வந்து இந்த நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் மழை அப்படின்னா ரொம்ப அதுக்கு பிடிக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா வேணும்ட்டே மழையில் போய் நின்றுட்டுருக்கோம், அப்போ சளி பிடிக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரியான ப்ரிகாஷன்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா சளி பிடிக்காமல் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கூண்டு இருக்குது இந்த மாதிரி அப்படின்னா ஒரு 5 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணாலே போதும். நாங்கள் மீதி இருந்தால் என்ன பண்ணுவோம்னா செடிங்களுக்கு ஊற்றிக்குவோம். இதே தான் சேம் செடிகளுக்கும் நல்லா வந்து தளைஞ்சு வளரும். செடிங்களுக்கு ஊற்றும்போது இப்படி தான் நாங்கள் வந்து கோழிங்க வளர்க்குறோம். அப்பப்போ நான் வந்து கார்டன் விலாகும் கோழி வளர்ப்பு விலாகும் வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த சேனலில். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. ASK Jhansi Home Care Products இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjhansi.com பாருங்கள்.